இந்த 3 தம்பிங்க வந்து செம்ம சேட்டை, எங்களை மலையில ஏற விட மாட்டேங்கிறானுங்க. பீடி கொடுத்து குடிங்கிறான். டே எனக்கு குடிக்கு பழக்கம் இல்லைங்கிறேன். இப்போ பாருங்க வெடிக்குது காய்ஸ். டேய் இது பேர் என்னடா? இது வெங்காய வெடி. வெங்காய வெடி. டேய் பீடி வெடி. எங்கேருந்து வாங்கினீங்க? இது எப்படி கிடைச்சது? பயிலுங்க அழகர பயிலுங்க கொடூரமா தயாரிப்பானுங்க. நான் இப்போ மேலே ஏறி எப்போ ரிட்டர்ன் வருவேன்? நீங்க இப்போ ஏறுறீங்கன்னா நைட்டு சாயங்காலம் 5 மணி 6 மணி ஆயிரும் தலைவா. தளபதி வெற்றி கழகம். ஐயா சரி ஓட்டு பாத்துக்கோங்க. அடி சக்க. இன்னொன்னு இப்படி போட்டு சுத்திட்டு வரணுமா? ஏழுமலையா? கோவிந்தா கோவிந்தா. அடி சக்க. நம்ம ஏறிடுவோம். உன் அண்ணனை கயிறு கட்டி தான் இருக்கணும் போல இருக்குது வீட்டுக்கு. நீங்க பொறுமையா போயிட்டு வரும்போது எனக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு. ஸோ வணக்கம், நான் உங்கள் டிஎல். தலைமலைங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து செம்ம க்ரௌடு. இன்றைக்கி வந்து புரட்டாசி கடைசி சனிக்கிழமைனால செம்ம க்ரௌடு. இங்கே கோயில் திருவிழானால ஒரு 8 கிலோமீட்டர் சும்மா செங்குத்தாக ஏறணும் இந்த கோயிலுக்கு. டைம் பார்த்தோன்னா ஒரு 12 மணிக்கு இருக்கும். எத்தனை மணிக்கு ஏற போகிறோம், எத்தனை மணிக்கு வர போகிறோன்னு தெரியல. ஒருவேளை நைட்டு கூட ஆயிடலாம். இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இந்த மலை ஏறுறதுக்கு. காரு பஸ்ஸு எல்லாம் இந்த கோயிலுக்காக வந்திருக்காங்க. பயங்கர க்ரௌடு இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி கடை வெளியெல்லாம் கடை போட்டிருக்காங்க. இப்போ நம்மள தண்ணி பாட்டில் வாங்கணும் குடிக்கிறதுக்கு. ஸோ இந்த வழியாக தான் நடந்து போகணும். இப்போ நம்ம ட்ரக்கிங் போக போகிறோம் மலை மேலே. ஹில்ஸ் மேலே ஏற போகிறது எப்படின்னா 8 கிலோமீட்டரும் பயங்கர கஷ்டமான ஏறுறது. ட்ரக்கிங் ஏறுற மாதிரி இருக்கும். க்ரௌடு பயங்கரமாக இருக்குது. என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸுக்காக போயிட்டுருக்கோம். கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. சின்ன ஒரு குறுகலர் மாதிரி குறுக்கி தான் வரணும் அந்த கேட்டில். நம்ம டீமு கூட வராங்களா? வராங்க. நம்ம டீம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. வண்டி விட்டு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இன்னும் அந்த அடிவாரத்துக்கு இன்னும் போகாமல் இருக்கிறோம். முடிஞ்சாலும் எவ்வளோ தூரம் ஏறுறோன்னு தெரியல. கல்லும் மேடும் பாறையாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக மேலே ஏறிட்டுருக்கோம். இதே மாதிரி மேலே இருக்குதான்னு தெரியல. ஸோ அங்கே பாருங்கள் மலை ஃபுல்லாகவே. இப்போ எத்தனை மணிக்கு ஏறுனீங்க, எத்தனை மணிக்கு இறங்குறீங்க? 4:30. ஓகே தேங்க்யூ. ஒரு 2 ஹவர்ஸ் உட்காராமல் நடந்தோன்னா மலை மேலே ஏறிடலாமா? உட்காந்தோன்னா அவ்வளோதான். உட்காந்து அடுத்தடுத்து உட்காந்து போகலான்னு பிளான் வரும். கடந்தாச்சு. செங்குத்தாக தான் இருக்குமா? 10 கிலோமீட்டரா? எவ்வளோ மணி நேரத்தில் போகலாம்? இன்னும் கரெக்டாக ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஆயிடுமா? அவரே சொல்லிட்டாரு இப்போ தான் 5% காலிச்சிருக்கீங்க, இன்னும் 95% இருக்குதாம்மா. எவ்வளவோ இறங்கியாச்சு. இதுக்கு மேலே ஏறி இறங்க மாட்டோமா? ஸோ முடிஞ்சளவு. ஆனால் பார்த்துண்ணா கால் வைங்கண்ணா. பார்த்து கீழே பார்த்து கால் வைங்க தம்பிங்களா. சும்மா வலிக்கி விடுது போல் இருக்குது. மேலுக்கு டாப் வியூ சூப்பராக இருக்குன்னாங்க. அதுக்காக போயிட்டுருக்காங்க. மக்களும் இறங்கிக்கிட்டே இருக்காங்க. இயற்கையை பாருங்கள். கிளைமேட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. கூலிங்காக இருக்குது. மலையை பாருங்கள். கூலிங்காக இருக்கா? ஆமாம். இங்கே காற்று கூலிங்காக இருந்துச்சு பார்க்கல. பார்த்து தம்பி ஏன் தம்பி டான்ஸ் ஆடுற? அப்படின்னே இருப்பேன். ஓரளவுக்கு இப்போ மூச்சு வாங்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் நடப்போன்னு. எப்படி இருக்குது? இதோட கொல்லிமலை ஃபால்ஸு ஈஸியா, இது ஈஸியா? கொல்லிமலை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். போதான் எல்லாம் தெரியும். அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? கொல்லிமலை ஃபால்ஸுக்கு அங்கே போகிறதுக்கும் இதுக்கும் எப்படி உனக்கு தெரியுது? என்னங்க படிக்கட்டாக இருந்துச்சு, இங்கெல்லாம் கல்ல கிடையாது. ஆமாம். ஓகே, இறங்குறீங்களா போகிறீங்களா? கீழே எவ்வளோ நேரம், எத்தனை மணிக்கு ஏறினீங்க? 7 மணிக்கு ஏறினீங்களா? ரிட்டனு ஒரு 1/2 hour உட்காந்துருப்பீங்களா? ஓகே. மேலே கடை இருக்குதா கிடையாதா? ஓகே சரி. ஓகே அப்படியெல்லாம் இல்லையா? ஓ ஃபுல்லாக உண்டு. கடையெல்லாம் இருக்குது. தண்ணி பாட்டில் எது இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் போல இருக்குது. ஹோட்டல் கடை இருக்குதா? ஹோட்டல் கடை இல்லையா? அடிவாரத்தில் இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டெப்பாக போய் ஏறும்போது
ரேட்டு ஏறுமா, ஏன்னா அவங்களும் தூக்கிட்டு போகிறாங்கல்ல. ஜிப்சி வாலா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு 2 டைம் ஏறி இறங்கினாலே நம்மளுடைய உடலோட ரொம்ப எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம டீம் எங்கே? உள்ளே இங்கே தான் இருக்கேன், பின்னாடி எதாவது பேசுங்க தம்பிங்களா. வீட்டில் இருந்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருப்பீங்களா இல்லையா? இன்னைக்கு சனிக்கிழமைக்கு வீட்டில் இருந்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருப்பீங்களா இல்லையா? இல்லையே, கோயிலுக்கு போக மாட்டீங்களா? ஏன் தம்பி? உங்களுக்காக தான்டா இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன். ஹாய் 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 ஹாய். எல்லாருமே மொபைலில் பாட்டு போட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. டவர் இருக்குதான்னு தெரில. ஒரு 25% வந்துருப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்னும் 75% 75%. காற்றுல 4 மணிக்கெல்லாம் காலை 4 மணிக்கெல்லாம் ஏற ஆரம்பித்தவங்கலாம் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. நைட்டே வந்து தங்கிடுவீங்களா? இங்கே தூங்கிடுவீங்களா? பயமாக இருக்காதா? ஓ, நைட்டு ஃபுல்லாக ஏறிட்டே இருப்பாங்களா? ஓ சரி கண்ணா, போயிட்டு வரேன், வந்துட்டு சாப்பிட்றேன். ஓகே. 6 மணிக்கு வந்தவங்க இப்போ தான் 1 மணிக்கு கீழே போகிறாங்க. தம்பிகிட்ட நைட்டு தங்கிடுவோம், காற்றுல எழுச்சி கிளம்பிடலாம் ஊருக்கு. தம்பிகிட்ட பேசுனீங்களா? அவங்க டயர்ட் ஆகிட்டேன். என்ன ஏன்னா நான் பேசிக்கிட்டு எனக்கு பயங்கர டயர்டு, நீ அமைதியாக தானே வரீங்க. ஐயோ முடியல. 10 நிமிஷம் உட்காரலாமா? உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். ஆனால் அவ்வளோதான், இங்கேயே உட்காந்துருவோம். எங்க அண்ணா வரனா இல்லையா? அவ்வளோதான், சொங்கிட்டான், முடியல. தம்பி என்ன தம்பி பார்த்தீங்களா? இப்போ தான் அடித்தளத்துக்கே போயிருக்கீங்க கேட்குறாங்க. இன்னும் மேலே ஏறணும் போல இருக்குது. 2 கிலோமீட்டரா? 10 கிலோமீட்டருங்கிறாங்க தம்பி. வண்டி பேட்ரி லோ. ஓகே, அப்படியே ஓரம் எடுப்போம், ஓரம் ரெஸ்ட் எடுப்போம் 10 நிமிஷம். 200 ஸ்டெப்பு தான் வச்சுருப்போம். இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் நடக்க போகிறேன்னு தெரில. ஒரு ட்ரோன் கிளிப் எடுத்திருப்பேன், அந்த கிளிப்பை பாருங்கள், அவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்குது. ஸோ நம்ம டீம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். முடிஞ்சால் ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிடுவேன். இருந்தால் சாமிக்கு, இல்லைன்னா பூமிக்கு, அந்த மாதிரி நடந்தால் மேலே நடப்போம், நடக்க முடியலன்னா வீட்டுக்கு போயிடுவோம். அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். தம்பி இப்போது ஃபஸ்ட் டைமா செகண்ட் டைமா? நான் ஃபஸ்ட் டைம். தம்பி நீ? ஃபஸ்ட் டைமு. ஸோ நானும் நிறைய மலை ஏறி இருக்கோம். இந்த மலை இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமு. இதோ இங்கே மேப் போட்டிருக்காங்க பாருங்கள், செல்லும் வழி. அதனால் இந்த மேப்பை பிடிச்ச போயிடுவோம் நம்ம. உங்களே இல்லை, கிரிவலத்தில் சுற்றும் போது என்னை பார்த்துருக்காங்களான்னாங்க. என்னையா உன்னைசல் பார்த்துட்டு? அதான், நானும் திருவண்ணாமலைக்காரன் தான்டா. அந்த மாதிரி எப்போவுமே பின் வாங்கினதே கிடையாது. சொல்லுங்கள் காய், ஏறுவோமா? இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் வேணாண்ணே நடுவில் போயிடலான்னு திரும்பி இருக்கோமா? இல்லை டாய், கேரளாவுக்கு போய் ஏன்டா ஒரே நாளில் வந்தீங்க? அது அங்கே சாப்பாடு செட் ஆகுது, அதனால வந்துட்டோம். இப்போ வந்ததால சும்மா ஜுஜுபி இடம் இன்னும் இருக்குதான். ஒருத்தட்ட கேட்குறேன், நேற்று வரைக்கும் போனால் திரும்பிட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்படின்னா என்னால் வர முடியாது, இப்போது ஏற முடியாதாம்மா. ஏதோ கவர்மெண்ட் ஏதோ போட சொன்னார், ரோப் கார் வந்து போட சொல்கிறாங்களாம்மா. அவர் கவர்மெண்ட்டில் போய் சொல்ல போகிறாராம். சரி போடட்டும், அப்படியே செங்குத்தாக அப்படியே ஏறிட்டு போயிட்டே இருப்போம். இதோட நம்ம போவோம். ஏதோ ஃபால்ஸ் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் பார்த்து ரோடு போட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். கார் மேலே ஏற்றிடலாம். கார் மேலே ஏற்றிடுவோம். நம்மள கஷ்டப்பட்டு போட்டுருக்க ஒரு அண்ணா எண்ணெய் பாக்கெட் கொடுத்து மேலே போய் கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. கஷ்டம்தாங்க, எல்லாம் தடுமாறி ஏறிட்டு இருக்காங்க. இறங்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஏறிட்டு இருக்கோங்க. ஆமாம், தடுமாறி கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்காங்க, நாங்களும் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு வண்டி பின்னாடி சாஞ்சிருச்சு, ஏறலான்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு வண்டி பின்னாடி சாஞ்சிருச்சு, நம்மளும் கொஞ்சம் நேரம் சாயுவோம். அடுத்த இடம் பிளாட்டு போட்டாச்சு. பயங்கர மூச்சு வாங்கிட்டு இருக்குது. ஸோ வாங்கிட்டு வந்த 5 வாட்டர் கேன் பாட்டிலு இப்போ எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது.
இங்கேருந்து நடந்து வரத்துக்குள்ளேயே 3 பாட்டில் காலி. இப்போ தான் பாதியிலே வந்திருக்கோம். காவாசி தான் வந்திருக்கோம் போல இருக்குது. பாருங்க எப்படி ஏறுன்னு பாருங்கள். இப்படியே மழை போய் குரங்கு அதிகமாக சுற்றிட்டு இருக்கு. ஆமாம், குரங்கெல்லாம் இங்கே அதிகமாக சுற்றுது. பார்த்து தான் வரணும் போல இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு, கொண்டை வளைவு மாதிரி ஒரு வளைவு இருக்குது. ஸோ முடுக்கில் இந்த மாதிரி கடை போட்டு உட்காந்துருக்காங்க மக்களுக்காக. ஓகே பாருங்க, பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஏற ஏற மலை பகுதி வந்துட்டோம். ஆனாலும் பக்கத்தில் வரல. அவன் ஆளே காணா, பின்னாடி வந்தவன் ஆளே காணா. தம்பி, இவ்வளோ தூரம் வந்தது உன்னுடைய எலர்ச்சியை பற்றி என்ன சொல்கிற? எதில் ட்ரோன்லையா? ஏன் எப்படி? பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டெய்லி இந்த மாதிரி ஒரு மலை ஏறுவோமா? கண்டிப்பாக. வாரத்துக்கு 2 மலை ஏறுவோமா? கண்டிப்பாக ஏறலாம். ஓகே. ஆனால் பக்கத்தில் இருக்கணுமே. அது எங்கண்ணா? வாட்ரு ஒரு 5 நிமிஷம். அண்ணா தண்ணி பாட்டில் வித்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரு இன்னும் இருக்குதாம்மா? சொல்லுங்க. கால் வலிக்குதா? கால் வலிக்குது, ஏற முடியல. கலர்ல இருந்து நடந்தே வரோம். என்ன எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. ஆமாண்ணே, சரி ஓகே வாங்க போலாம். ரெடி காய்ஸ், வாங்க. ஜிப்சி வாலா. ஆமாம், நல்லா வருவே. ஜிப்சி வாலா ஃபாலோ பண்ணு, அப்போதான் எடிட் பண்ணி பக்கத்துல வந்து பேசிட்டு போடா. யாருக்கோ காதில் விழுவாத மாதிரி பேசிட்டு போறேன். ஜிப்சி வாலா ஐடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காய்ஸ் சரிதான், மலை அந்த மலைக்கு தான் போகணும் போல இருக்குது. இன்னும் 2 ஹவர்ஸா? ஐயோ, தெரியுதா இங்கே க்ரௌடு? அங்கே பாரு. இப்படி போட்டு சுற்றிட்டு வரணுமா? 7 மலையா? கோவிந்தா கோவிந்தா. அடி சக்க. நம்ம ஏறிடுவோம். உன் அண்ணனை கயிறு கட்டி தான் இருக்கணும் போல இருக்குது வீட்டுக்கு. நீங்கள் பொறுமையாக போயிட்டு வரும்போது எனக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு. என் பாட்டு மயக்கம் கேட்கும் போட்டு உத்தர போகிறான். சொல்கிறா என்னத்த நிவாஸ் கம்பெனியா? ஐடியா ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆன் பண்ணுங்க, நெட் ஆன் பண்ணுங்க. நெட் கிடைக்குதோ கிடைக்கலையா கொண்டு வருவேன். இந்த 3 தம்பிங்க வந்து செம சேட்டை. எங்களை மலையிலும் ஏற விட மாட்டேங்கிறானுங்க. பீடி கொடுத்து குடிங்கிறான். டே எனக்கு குடிக்கு பழக்கம் இல்லைங்கிறேன். இப்போ பாருங்க வெடிக்குது காய்ஸ். இது பேர் என்னடா? இது வெங்காய வெடி. டேய் பிடி வெடி. எங்கேருந்து வாங்குனீங்க? இது எப்படி கிடைச்சது? அழகர பயிலுங்க கொடூரமா தயாரிப்பானுங்க. வெங்காய வெடி போட்டு சண்டை போடுறாங்க. எங்க தயாரிப்பானுங்க? அழகர்ல முசிறி மணமேடு அங்க இருக்குதுங்க. கொடூரமா பாக்ஸ் எவ்வளவு? பாக்ஸ் 5 ரூபா. நம்ம கடையில தான். எத்தனை வியாபாரி இவர்தான் தயாரிப்பாரு. இவனுங்க தான், நாங்க தான். நாட்டு வெடி மாதிரி இருக்குது. தூக்கி போட்டு வெடிச்சாலும் பாக்கெட் வெடிச்சிரும் போல இருக்குது. ஆமாங்க, வெடிச்சிரும். கொடூரமா வெடிக்கும். நீங்க வேகமா வெடிக்கணும். அது அடி அக்கா வெடிச்சா. ஸோ காய்ஸ், இவனுக்கு என்னென்னமோ புதுசா நெருப்பு இல்லாமல வெடிக்குது. ஃபோன் வருதுடா, டவர் கிடைச்சிருச்சுடா. ஓகே தம்பி. தலைவர் நான் செல்ஃபி ஸ்டிக் கையில் வச்சிருக்காரு. அவரும் பெரிய யூடியூபர் தான் போல இருக்குது. தளபதி யூடியூபர் வராரு போல இருக்குது. ஆமாம், உங்கள் சேனல் பேர் சொல்லுங்கள். பரணி எடிட்ஸ். பரணி எடிட்ஸ். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். ரொம்ப நன்றி. அண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஜிப்சி வாலா. ஜிப்சி ஜி 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 ஜிப்சி வாலா. ஜிப்சி வாலா. சொல்லுங்க. 1 மணிக்கு ஏறிக்கிட்டு இருக்காங்க 3 பேரும். பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ கொடுங்க. ஓகே மக்கள், நன்றி. செங்குத்தா தான் ஏறணும் போல இருக்குது. அண்ணே இல்லைண்ணே ஏறிடுறேண்ணே. இங்கே பாருங்க, பயங்கர செங்குத்தா இருக்குது ஏறுறதுக்கு. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது.
ஓரளவுக்கு இங்கேருந்து தெரியுது கோபுரம். நான் அந்த ட்ரோன் வீடியோ எடுத்து காட்டுறேன். மோர் எவ்வளோ? 10 ரூபாவா? மோர் தான் இருக்குது. இங்கே ஒரு பெரிய ஜங்ஷன் இருக்குது. ஃபுல் கடையே இங்கே தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. பெரிய ஜங்ஷன். சொல்ல போனால் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்குதா மேலே? எத்தனை மணிக்கு ஏறினீங்க? காலையில 8 மணிக்கெல்லாம். அப்போ காலைல 9 மணிக்கு ஏறணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இறங்குறப்ப நல்லா இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு. நான் இப்போ மேலே ஏறி எப்போ ரிட்டர்ன் வருவேன்? நீங்க இப்ப ஏறினீங்கன்னா சாயங்காலம் 5 மணி 6 மணி ஆயிரும் தலைவா. தளபதி வெற்றி கழகம் ஐயா. சரி ஓட்டு பாத்து போங்க. அடி சட்டை. இன்னொன்னு சொர்க்க வாசலை பார்த்துட்டோம். மேலே சன்லைட்டு. லைஃப்பில் ஒரு டைம் இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஆனால் நடக்கணும். ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரமாச்சும் உட்காந்து நடக்கணும். பரவாயில்லையே, இவ்வளோ ஈஸியாக கோயிலுக்கு சீக்கிரமாட்டியே. இதே நான் லாஸ்ட் டைம் வந்து கோயில் பார்த்தா இருக்கும். ட்ரெக்கிங் எல்லாம் ஜாலியாக இருக்கும் தம்பி. இந்த மாதிரி ட்ரெக்கிங் அடிக்கடி போகணும். ட்ரெக்கிங் போகலாம். இந்த மாதிரி செட்டாக சின்ன சின்ன மலையே அப்புறமேட்டு பெருசாக வரணும். குதிக்கணும்னா பெருசாக இதுலேயே குதிக்கணும். தலைக்கீழாதான் குதிக்கணும். சரி ரைட்டு, மேலே போய் குதிச்சிடலாம். ஏறினது சொல்கிறீங்க? மேடு ஏறிட்டோம். அந்த மேடு அடுத்த மேடு. ஆமாம், அந்த மேடு. இந்த ஒரு மேடு ஏறிட்டோன்னா போதும். அடுத்த மேடு ஈஸியாக ஏறிடலாம். முன்னாடி நம்மளுக்கு இல்லை. 50 டைம் சொல்லுவீங்களா? அவ்வளோதான். திருச்சி எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? நான் காலங்காலமாக இருந்தேன். காலங்காலமாவா? ஆமாம், கிட்டத்தட்ட 40 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 40 வருஷமா வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாம். நீங்களாச்சும் ரெஃபர் பண்ண மாட்டீங்களா? என்ன ஏதாச்சும் ரோடு போட்டு தாங்கன்னு? அது நிர்வாகம் எடுத்து முடிவு. சரி, இது என்னன்னா சொல்லுங்க. 2 டிஸ்ட்ரிக்ட் தலையிட்டு இருக்குதுல. ஓகே, சரியா? என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்? திருச்சி மாவட்டம். ஓகே. உச்சிமலை கோயில் வந்து நாமக்கல் மாவட்டம். ஓகே. அதனால ஒரே மாவட்ட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ஓகே நார்மல் கிடைச்சிருக்கும். ஓ, 2 நிர்வாகம் பார்த்து எதாவது பண்ணீங்கன்னா. ஆமாம், இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற மக்கள் சீக்கிரம் மலை ஏறி போய் சீக்கிரம் மலை ஏறி பஸ்ஸு வைக்கலன்னாலும் ஆமாம் ரோப் கார் போட்டோன்னா கூட ஈஸியாக மக்கள் பயன்படுத்திக்குவாங்க. சிரமம் இல்லை. ஆமாம், பெரிய பெரிய அதிகாரிங்க, பண காசு நிறையா வச்சுருக்கவங்க, மந்திரிங்க, இது மாதிரி ஒன்று பண்ணலாம். ஆமாம், இந்த இதுக்கு நேராக இருக்குதுப்பா. எங்கே அங்கே போய் வர்றோம்ப்பா. அங்கே போய் எங்களை தெரியும் சாமி. ரொம்ப நன்றிம்மா. நிர்வாகிகளே. ஆமாம், மாவட்ட நிர்வாகமே பார்த்து பண்ணுங்க எங்கள் மக்களுக்கு. மக்களின் சிரமங்களை புரிந்து கொண்டு ஆமாம் நல்ல ஒரு தீர்வானுங்கள். ஆமாம், ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் சரி பண்ணால் கூட புரட்டாசியில் மட்டும்தான் மக்கள் ஊராகுங்க. வருஷம் பூரா வரமானா தீர்வு கிடைச்சிருக்கு நேரம். புரட்டாசியில் 4 சனிக்கிழமை மட்டும்தான். அது பெருமலையா இவ்வளோ உயரத்தில் போயிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் வந்திருக்காரு. இலங்கையிலேருந்து வந்தாரோ சஞ்சீவி மலையை எடுத்து வந்து வச்சிருக்காரு. இது ஒரு ஆரம்ப கால ஐதீகம். வாட தம்பிடே, ரொம்ப நெருங்கிட்டோம். இந்த லொக்கேஷனை பாரு. இந்த லொக்கேஷன்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ மக்களே, ஒரு 4 hours கஷ்டப்பட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த இடம் காட்டுறேன் நான். ஸோ அந்த இடத்துக்கு போகணும். இதுக்கு மேலே போகவும் முடியல. எங்கனால சரியான மயக்கம், காலு வலி பயங்கரமாக இருக்கிறனால ஃப்ளாஷ்பேக். நானும் திருவண்ணாமலைக்காரன் தான்டா. எப்போவுமே பின் வாங்கினதே கிடையாது. நாங்கள் ட்ரோன் கிளிப்பே எடுத்துட்டோம். அதனால் ட்ரோன் வீடியோ ஃபுட்டேஜ் போகிறோம், அதை பார்த்துக்கோங்க. எங்களால் அது வரைக்கும் கிராஸ் பண்ண முடியல. எப்படி ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு 8 கிலோமீட்டர் வந்துட்டோம். 2 கிலோமீட்டர் போக முடியல. பயங்கர கஷ்டம். எல்லாமே இவனுங்கனால தான். வேண்டாம் 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 போக முடியாதுன்னு சொல்லி என் மனசை மாற்றி இன்னொரு நாள் வந்தாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக. சரி, கயிறு கட்டி தான் ஒன்று ஏற்றணும் இன்னொரு நாள். நம்மளுக்கும் மயக்கம் வந்துருச்சு. ஸோ இவங்கெல்லாம் மேலெல்லாம் போயிட்டு வந்தீங்களா தானே? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆமாம், ஸோ இவங்கெல்லாம் போயிட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போது ரிட்டன் நான் மேலே போகலை. நம்மளால இது மேலே நடக்க முடியல. நைட் ஆகிடுச்சு, மழை வர மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தது எனக்கும் ஓரளவுக்கு முடியல. ஏன்னா டைம் வேறு ஆகுது. 6 மணிக்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இருட்டாக போகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவு கீழே போனால் கரெக்டாக இருக்கும். ட்ரெக்கிங் வந்து பாதியிலே பிரேக் பண்ணிட்டானுங்க இவனுங்க தான். அதனால் அடுத்த ட்ரெக்கிங் கன்ஃபார்மாக இவனுங்களை உசுறு போனாலும் சரி
இந்த ட்ரக்கிங்கை கூட்டு போய் அவங்கள கூட்டு தான் வர போகிறேன். பயங்கர கால் வலி. அங்கே பாருங்கள், மறுபடியும் அந்த பழைய இறக்கத்துக்கு அந்த இதுக்கே வந்துட்டோம். டீம் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம தம்பியும் ஆளை காணா. ஸோ ஃபைனலாக கீழே இறங்கிட்டோம். இந்த ஷெட்டு தான் எங்களுக்கு ஒரு ஆதாரம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா நம்ம காருக்கு போயிடுவோம். ஆக்சுவலி இந்த இடம்லாம் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். க்ரௌடு சத்தம் கேட்குது. ஸோ நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம். ஆனால் ஒன்று சொல்லி ஆகணுங்க, இங்கே மக்கள் அலையாக கடலாக ஏறுறாங்க. சான்ஸே இல்லை. இதே மாதிரி திருவண்ணாமலை மலை, அந்த மலை பார்த்தாலுமே அது இந்த மாதிரி கிடையாது. அது மலை தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, போனோம் கோயிலை பார்த்துட்டோம், திருப்தியாக சாமி கும்பிட்டு படிக்கையில் இறங்கி வந்தாச்சு. திருப்தியாக சாமி கும்பிட்டியா? எப்படி கோயிலை பார்த்தேனே. எவ்வளோ தூரம் பார்த்தீங்க? நான் கோயிலில் என்ன ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்துருக்கோமா? அப்படியா? அவ்வளோ ஷார்ப்பாக ஜூம் பண்ணிருக்கியா? என் கண்ணில் வந்து கொஞ்சம் லென்ஸ் வச்சுக்கிறேன், அப்படியே ஜூம் பண்ணி பார்ப்பேன். அதனால் மலையே ஏற மாட்டேங்கிறானுங்க. கஷ்டப்பட்டு வாங்கடான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு மலையே ஏற மாட்டேங்கிறானுங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்க்கல மலை இப்படி இருக்கும், நாங்கள் இப்படி ஏறுவோம். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் போயெல்லாம் வீடியோ எடுப்போம், ஷூட் பண்ணுவோன்னு. ரொம்ப அருமையான ஒரு மலை, தலைமலை. ஸோ வந்தீங்கன்னா இந்த மலையை ஏறி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய். நான் உங்கள் டிஎல். அடுத்த லாகில் பார்ப்போம்.